மெயினா வந்து முத்துட்ட வந்து சொல்றாங்க, "என் தங்கச்சி வீட்டுக்கு கோவிச்சுட்டு வந்துட்டு, அவர் வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுட்டு" அப்படின்றாங்க. "ஏன் இப்படி பண்றாங்க?" அப்படிங்கும்போது, "ஆமாங்க நீங்க ஹெல்ப் பண்ணுனீங்கல்ல, அது எல்லாமே வந்து நீங்க தான்" அப்படின்னு தெரிய வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்காரர் வந்து அத ப்ரே பண்ணாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டா அப்படின்னோனே, "இதுல என்னம்மா இருக்கு? அவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இந்த விஷயத்த ஏன் பெருசாக்கிட்டு வந்து இந்த மாரி பண்ணுது, அவசரப்படுது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இந்த பொம்பளைகளே இப்படித்தான் அவசரப்படுறாங்க" அப்படின்றாரு. "ஆமாமா பொம்பளைகள்லாம் அவசரப்படுறாங்க. நீங்க எந்த அவசரமும் பட்டது கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்தா நான் 100 முறை எங்க வீட்டுக்கு கோவிச்சுட்டு எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும்" அப்படின்ட்டாங்க. "உங்க அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. "பின்ன டெய்லி நீங்க தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வருவீங்க. நான் சமாளிச்சிருக்கல அந்த இடத்துல" அப்படின்றாங்க. "நான் தான் இப்ப தான் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன். உனக்கு தெரியாதா?" அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வந்து அப்பப்போ அடிச்சுட்டு தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "அப்படியா? அப்ப நான் உன்னை டார்ச்சர் பண்ணேனா? அப்ப கோவத்துக்கு போ உங்க வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ" அப்படின்றாரு. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வந்துட்டு, "என்னடா நடக்குது மூர்த்தி இங்க?" அப்படின்றாரு. "இல்லப்பா சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம்" அப்படிங்கிறாரு. "நீ ஜாலியா பேசுனா அண்ணாமலை சத்தம் இல்லாம பேசுறா. சத்தமா பேசுனா அது சண்டையா தான் தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே நேரத்துல வந்து ரவி வராரு. ரவிட்ட வந்து சுருதி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "ஹோட்டல்ல வந்து நீங்க முன்னாடியாச்சும் வந்துட்டு, அண்ணா இப்ப நாம சுருதி கூடயே பின்னாடியே போயிட்டீங்க. இது நியாயமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்க அம்மா, அப்பா வந்து சுருதிட்ட என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிறாரு. "அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. எனக்கு அது தேவையில்லாதது" அப்படின்றாங்க. "நான் சொல்ல வர்றத கேட்டா தானே உனக்கு புரியும். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க" அப்படிங்கிறாரு. 2 பேரும் ஒரு பயங்கரமா வாக்குவாதம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து ரவி என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கீழ தரையில பெட்ட வச்சு படுத்துறாரு. காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாவோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க சிவன் வந்துறாரு. சிவன் வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, "சூப் சாப்பிடுங்க" அப்படின்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு சூப்பெல்லாம் வேணாம்" அப்படின்ட்டாங்க. "ஏங்க நீங்க இருமுகிட்டு இருந்தீங்கல்ல, உங்க மேல பிரியப்பட்டு நான் என் கையாலே செஞ்சு வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க போது விஜயா நேரா உள்ள வந்துறாங்க. "என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்ன பழக்கம்?" அப்படின்றாங்க. "ஒண்ணுமில்ல, சூப்பு செஞ்சு கொண்டு வந்து குடு, அதான் நான் சாப்பிடுறேன்" அப்படின்றாங்க. "அப்படியெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, "உனக்கு தப்பா தெரியல" அப்படிங்கும்போது அதுக்கு சிவன் சொல்றாரு, "நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க விஜய். அப்படி கிடையாதுங்க மேடம். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களும் சிங்கிளா இருக்காங்க, நானும் சிங்கிளா இருக்கேன். எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. இந்த காலத்துல வந்து இந்த வயசுல வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் துணை இருந்தா போதும். தனிமை எவ்வளோ கொடுமையானது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. அப்போ விஜயா வந்து, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இத கன்டின்யூ பண்ணக்கூடாது. மொத நீங்க போங்க" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயாட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட குவிக்கிறாங்க. "என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி பண்ற?" அப்படின்னா, "நான் சொல்றத மட்டும் கேளு. தேவையில்லாம அவன் கூட பேசுறத வந்து நீ குறைச்சுக்கோ" அப்படின்றாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருதியோட அம்மா வந்து நேரா விஜய தேடி அங்க வந்து நடனம் பள்ளிக்கு வந்துறாங்க. யோகா ஆஃபீஸுக்கு. "என்னங்க இங்கேயே வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்க வீட்டுக்குலாம் நான் வர சூழ்நிலை இல்ல. நம்ம வந்து இங்க தான் வச்சு பேசணும். அங்க பேசுனா முத்திருப்பாப்புல" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நீர்கிட்ட வந்து உங்க வீட்டுக்கு உங்க பையன் வந்து ரொம்ப விரும்பி பழகுற மாரி எனக்கு தோணுது. ஒருவேளை அது வந்து எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என் மகன் வந்து ரொம்ப கோவப்பட்டான்னா, கண்டிப்பா வந்து அடுத்து வந்து ரவி கூட சேர்ந்தே வாழ மாட்டான். நாங்க சம்பாரிச்ச சொத்து சுகம் எல்லாமே வந்து உங்களுக்கு தானே, உங்க மகனுக்கு தானே. அத விட்டு போட்டு ஏன் இந்த மாரி பண்றீங்க? அந்த ஹோட்டல்ல வந்து ஏன் அவர் வந்து இன்சார்ஜ் எடுத்து நடத்தக்கூடாது?" அப்படின்றாங்க. "சரிங்க நீங்க போங்க. நான் வேணா பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. ஆனா அத என்ன பண்றாங்க என்னங்கிறது தெரியல. தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.